வணக்கம். இன்னைக்கான வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க கேட்டீங்கன்னா, இன்ஸ்டால யூடியூப்ல இருக்கிற ஃபன்னியான டான்ஸ் ஸ்டெப்லாம் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சரி நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஸோ அதனால மறக்காம பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்துல டான்ஸ் ஆடுறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? இந்த வீடியோல தம்பி நான் ஆடுற டான்ஸ் ஸ்டெப்பை பார்த்து டாப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுங்க. ஒன்னு வேற லெவல், ஒன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர், மீடியம், ஈஸி இல்ல வேஸ்ட். டாப் 5 லிஸ்ட் போட்டு எந்த ஸ்டெப் வந்து சூப்பரா இருக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வைப் அடக்குமல்ல, சர்புர்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்னடா ஸ்டெப்? அவர் ஏதோ சரக்கு எஸ்ட் ஆடிங்கிறாரு, அது எப்படி நான் கரெக்டா போறது? இது பிரபுதேவாலே முடியாது, நம்ம என்ன பண்றது? சரி ஓகே, ட்ரை பண்ணி பாப்போம் கைஸ். உங்களுக்காக ட்ரை பண்றேன். கபில வருவான், ஆடுவான். தலைவன் ஆடு மாதிரி குடிச்சிட்டு இருக்கா. நான் பண்ணிட்டேன். இந்த ஸ்டெப் கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நானும் பிரபுதேவா தான். எனக்கு ஏதாவது வந்து வாயில போல. அந்த ஸ்டெப் அவர் பண்ண மாதிரி இப்படி கரெக்டா பண்ணதா இல்லையா? Really amazing, amazing. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து பாப்போம். அதாச்சும் ஈஸியா இருக்குதான்னு தெரியல. கைஸ், இதை விட ஈஸியான ஸ்டெப் கிடைக்காது. ஜஸ்ட் லெஃப்ட் ரைட். இப்ப பாருங்க, இவன் தரமா பண்றேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறான்? கைஸ், வெறித்தனமா பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடேங்கப்பா, என்ன எல்லாரும் எனக்கு புரியவே. ஆக்சுவலா இதுக்கு வந்து நீங்க சூப்பர் ஹிட்னு போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. என்ன அம்பட்டு பண்ண கிறுன்னு இருக்காங்க, நம்மட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. ஏன்னா போன ஸ்டெப்போட இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால அசால்ட்டா வந்து பண்ணிட்டேன். இத டான்ஸ்ல சேர்க்கறதா இல்ல எதுல சேர்க்கறதே தெரியலடா எனக்கு. ஒருவேளை நம்மளும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தானோ, நம்மளாலே ஆட முடியுதுன்னு இந்த ஸ்டெப்ல போட சொல்லி எனக்கே தெரியுது கைஸ். நான் தான் சின்ன வயசுல இருந்து டேலண்டா இல்ல, நம்ம எதுவுமே இல்லைன்னு நினைச்சேன். பார்த்தா நம்மளுக்குள்ளேயே ஒரு திறமை இருக்கு. ஒரு தனிப்பிறவியோ நம்ம என்ன ஆண்டவர் நம்ம செப்பரேட்டா படிச்சுட்டாரோ. தலைவன் ஜேகேவோட ஸ்டெப் ஆச்சு ஃபேவரட். இதுவும் ஓரளவுக்கு கஷ்டமான ஸ்டெப் தான். கபிலா, எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது. பரவாயில்ல, பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல. ஆல்ரெடி நான் ஆடுறது பார்த்து 10 பேர் ஓடி போயிட்டு இருப்பீங்க. சரி பரவாயில்ல, இந்த ஸ்டெப் எப்படின்னா போட்டு செல்வராகவன் சார் கிட்ட சொல்லி புதுப்பேட்டை டூல வந்து எப்படின்னா சான்ஸ் வாங்கிட்டு வேண்டியதான். சவுண்ட் இங்கே வரையும் கேக்குது. மூச்சு விடுங்க ஃபர்ஸ்ட், கொஞ்சம் ரிலாக்ஸா. எனக்கு தெரியும் பிறவிலே நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுப்பேட்டையில இந்த டான்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த டான்ஸ் விட நான் ஆன டான்ஸ் பெட்டரா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஃபயர் விடுங்க பாத்துக்கலாம். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்ப்போம், இது எப்படி வரப்போதோ. என்னடா ஸ்டெப் இது? நான் ஆடுறத விட கேவலமா ஆடுறானுங்களேடா.
இதெல்லாம் எப்படா மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணி படத்துல எல்லாம் வைக்கிறாங்க? சாதாரணமா தெருவுல ஆடினவங்களும் காட்டிட்டு போவாங்களேடா. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. இருங்க மறுபடியும் வந்து பாப்போம். ஸ்டெப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன செட்டியார் ஐயா யோசனை பண்ண முடியுமா? இருங்க, எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீலிங்? சரி எவ்வளவு பண்ணிட்டு இது பண்ண மாட்டோமா? இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ நீ அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ 4 டான்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா 4 5 இருங்க. இதே வேலையா போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரிஜினல் டான்ஸ் மாஸ்டர்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. கை காலெல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கே முடிஞ்சு போகுது. குமார் யார் இவரு? So guys, நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற அந்த டான்ஸ் ஸ்டெப் வந்து பார்ப்போம். அதை பண்ணிட்டு வீடியோ பத்தினா எண்ட் பண்ணிப்போம். அப்பாடா என்னடா ஸ்டெப் இது? சாரி. இந்த பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை முடிச்சிட்டாங்களா கதையா? காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே. ரெண்டு ஃப்ரண்ட் ஷாட், ஒன்னு லெஃப்ட் ரைட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 2 ஃப்ரண்ட் ஷாட். நோ தப்பாக்குதுண்ணா. ஓகே 5 நிமிஷத்துல முடியும். வரேன். நான் ரெடி தான் வரவா. நண்பர்களே, நானும் பாத்தீங்கன்னா ஃபுல் வைப்ல எல்லா பாட்டையும் பாத்தீங்கன்னா தரமா அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஓகே, மிச்சம் பாத்தீங்கன்னா எதுவுமே பேலன்ஸ் கிடையாது. நானும் பாத்தீங்கன்னா இங்க டான்சர் தான். பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கண்டிப்பா ஊத்து சொன்னேன். இனிமே இங்க நான் தான்டா டான்சரு. சின்ன ஆசைடா. இதுவா சின்ன இதுக்கு சவாலுக்கு பாத்தீங்கன்னா JK யூடியூப் உங்களுக்கு சவால் விடுறேன். முடிஞ்சா இந்த வீடியோல நான் பண்ற டான்ஸ் மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சா நீங்களும் பண்ணி கேட்டீங்க. இது என்னோட வாக்குட, இது என்னோட சவாலியா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல பார்த்த எல்லா டான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி. அதுக்கு நீங்க பாவமுனியை பார்த்து அதுக்கு லைக் ஷேர் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. நான் சொன்னதை பண்ணிட்டு இதோட இந்த பக்கமே வராதீங்க. பாய். போய் வா நண்பா.